ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நாங்கள் விக்கியானா. ஸோ நியூக்ளியர் சாப்டரோட அடுத்த லெக்சர் வந்துட்டோம். ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ண போகிறோம். லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஒரு 2-3 டைப் ஃபார்முலாஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் டெரிவேஷனும் பார்ப்போம். லாஸ்ட்டு ஒரு 2 நியூமெரிக்கலும் பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நியூமெரிக்கல்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம்லையும் கேட்பாங்க, போர்டு எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால் லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, அண்ட் இன்றைக்கி ஃபுல்லாக நியூமெரிக்கல் பேஸ்ட் சாப்டராக தான் இருக்கும். டெரிவேஷன், நியூமெரிக்கல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு படித்து முடிச்சிடலாம். லாஸ்ட்டாக வந்து டிகேனா என்னென்னு பார்ப்போம். அதாவது ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். ஆக்டிவிட்டினா என்னன்றதை லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாம் வேணும்னாக்கா இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுவுமே காசு கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நோட்ஸ் மெட்டீரியல், என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற நோட்ஸ் மெட்டீரியல் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாமே இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த குரூப்பில் சேர மறக்காதீங்க. அண்ட் யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீப் வாட்சிங் த வீடியோ அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வரைக்கும் நியூக்ளியர் சாப்டர் நம்ம நியூக்ளியர் பார்த்து டீட்டெயிலாக படிச்சுட்டே வந்தோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து ரேடியேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா எப்பப்போ நடக்கும்ன்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த ரேடியேஷனோட ஃபுல் கான்செப்ட் நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து வந்து லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிகே. ஓகே, ஸோ இது என்னதுன்னு பார்ப்போம். ருதர்ஃபோர்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு நியூக்ளியஸ் இருக்குல்ல, நியூக்ளியஸ்லேருந்து ரேடியேஷன் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, பட் என்ன பிரச்சனைனா இந்த ரேடியேஷன் எப்போ வரும்ன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஓகே, ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, when a nuclear radiate it is not known and very random process. ஓகே, இப்போ இந்த நியூக்ளியஸ் வந்து இப்போ ரேடியேட் ஆகிட்டுருக்கா, இல்லை இதுக்கப்புறம் போய் ரேடியேட் ஆகி நாளைக்கே முடிஞ்சிருமா, இது இப்போ தான் ரேடியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கா, இல்லை வந்து இது ஃப்யூச்சரில் இது இப்போ ரேடியேட் பண்ணாமல் இருக்கும், ஒரு ஃப்யூச்சரில் இது ரேடியேட் ஆகுமா, இந்த மாதிரி ரொம்ப கணிக்க முடியாத ஒரு ப்ராசஸ், டோட்டலாக ரேண்டமான ஒரு ப்ராசஸ். ஓகே, ஹெச்சி வர்மாவில் இதே விஷயத்த ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, இப்போ ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்கான். ஓகே, 4 ரோடு இருக்குது இந்த பக்கம், சரியா, 4 ரோடு இருக்குது. இந்த டிராஃபிக் போலீஸை நீ வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த போலீஸ் வந்து புது டிராஃபிக் போலீஸ், இந்த ஏரியாவுக்கே புது போலீஸு இங்கே நிற்க வச்சுட்டாங்க. ஓகே, இந்த போலீஸ்கிட்ட போயிட்டு எந்த ரோட்லேருந்து எவ்வளோ வண்டி வரும்னு கேட்டால் இவனால் சொல்ல முடியுமா? இவன் டோட்டலாக புதுசு அந்த ஏரியாவுக்கு, இவனுக்கு அந்த ஏரியா பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ என்ன பண்ண முடியும், இவனால் சொல்ல முடியாது இங்கேருந்தும் வண்டி வரலாம், இங்கேருந்தும் வரலாம், இங்கேருந்து வரலாம். ஓகே, இதே டிராஃபிக் போலீஸ்க்கு நீ என்ன பண்ணுறன்னா, ஒரு 10 வருஷம் டேட்டா கொடுக்குற, 10 இயர்ஸ் டேட்டா கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த ரோட்டில் எனக்கு நீ சொல்லு அப்படின்னு சொன்னால் அவன் ஈஸியாக சொல்லுவான். இந்த ரோட் ரொம்ப பிஸியாக இருக்கும், இங்கே நிறைய வண்டி வரும். ஒன் செகண்ட். ஓகே, ஸோ அவன் என்ன சொல்லுவான், நிறைய வண்டி வரும் அந்த ரோட்டில் அப்படின்றத அவன் சொல்லுவான். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டா, ஒரு ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் அந்த டிராஃபிக் போலீஸ்க்கு தெரியும். அது வந்து ஹெச்சி வர்மாவில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு நியூக்ளியஸை வச்சு இது எப்போ ரேடியேட் ஆகும் எப்போ ரேடியேட் ஆகாதுன்னு சொன்னால் நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, இதுவே நம்ம நிறைய நியூக்ளியஸ் எடுத்து அந்த தனி நியூக்ளியஸையும் ஒரு எலிமெண்ட்டோட நியூக்ளியஸையும் தனியாக ஸ்டடி பண்ணோம்னாக்கா டெஃபினட்டாக நம்மளால் ஓரளவுக்கு ஆவரேஜாக அது வந்து எப்போ ரேடியேட் ஆகுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த ப்ராசஸ் தான் ஒரு லாவாக நமக்கு கொடுத்தாங்க. ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் அ ரேண்டம் ப்ராசஸ். அ பர்டிகுலர் நியூக்ளியர் கேன் டிகே அட் t=0 டிகே. அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு நியூக்ளியஸ் வந்து இந்த நிமிஷமே ரேடியேட் ஆகும். டிகேன்னா அது ரேடியேஷனாக டிகேன்னு சொல்லுவோம். இந்த நிமிஷமே அது ரேடியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறமா வருஷக்கணக்காக கூட ஆகும். ஓகே, வருஷக்கணக்குக்கு அப்புறமா அது ரேடியேட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகே, பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹீரோஷிமி நாகசாக்கிலலாம் பார்த்தோம்னா அந்த ஆட்டாமிக் பாம்பில் என்ன இருக்குது, ரேடியோ ஆக்டிவிட்டி தான் நடந்துகிட்ருக்கு அந்த ஏரியாவில். இப்போ கூட அந்த ரேடியேஷன்ஸ் தான் வந்துட்டுருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், சில நியூக்ளியஸ் இன்னும் கூட ரேடியேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இன்னும் கூட அந்த இடத்துல இருக்க நியூக்ளியஸ் எல்லாம் ரேடியேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு புதுசாக ஒரு லா கொண்டு வந்தாங்க. யாருன்னா, ருதர்ஃபோர்டு சோடி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். ஓகே, இவங்க 2 பேரும் வந்து இதை ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த என்ன பண்ணாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நியூக்ளியஸ் அண்ட் அதோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாவெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய நியூக்ளியஸை வச்சுட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் என்ன டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது தான். 10 வருஷம் டேட்டா, 12 வருஷம் டேட்டா அனலைஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ணி கொண்டு வரலாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் லா. இதை வச்சு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு லா ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன லா அப்படின்னாக்கா, இதான் அந்த லா. கேட்பாங்க, ரேடியோ ஆக்டிவிட்டி லா ஸ்டேட் பண்ணுங்கன்னா இதை நீங்கள் அப்படி எழுதணும். when there is a large number of nuclei rate of disintegration is directly proportional to number of nuclei in the sample. ரொம்ப சிம்பிள். உங்கள்கிட்ட நிறைய நியூக்ளியஸ் இருந்துச்சுனாக்கா அந்த லா ரொம்ப சிம்பிளாக இப்போ நமக்கு படிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு லாவான்னு தோணும். அந்த காலத்தில் இதுவே வந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக இருந்துச்சு. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக என்ன ஆகும், நிறைய ரேடியேஷன்ஸ் நடக்கும். கரெக்டாக? அதுதான் இந்த லா சொல்கிறது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக நியூக்ளியஸ் வச்சுருக்கீங்களோ
அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ரேடியேஷனும் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேடியேஷன் ப்ரொடியூஸ் பை இட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸாக போடணும்னா லெட் அஸ் அஸ்யூம் n நியூக்ளியஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம், n நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். அண்ட் ஏதோ ஒரு சின்ன டைம் dt இல்லை. ஓகே, என்ன ஆகும், இந்த n நியூக்ளியஸை சில நியூக்ளியஸ் தான் டீகே ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ dn நியூக்ளியஸ் ஆர் கெட்டிங் டீகேட். டோட்டலாக n நியூக்ளியஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு ஸ்மால் டைம் இன்டர்வெல்லில் இவ்வளோ நியூக்ளியஸ் வந்து டீகே ஆகுது. ஓகே, ஸோ ரேட் ஆஃப் டீகேன்னு என்னது, ரேட் ஆஃப் டீகேனா இவ்வளோ நம்பர் ஆஃப் டீகே நியூக்ளியஸ் அப்போன் டீகே டைம். கரெக்டாக, ரேட்னு என்னது, பர் யூனிட் டைம் மெஷர் பண்ணுற எல்லாமே ரேட். அப்போ இந்த ரேட் ஆஃப் டிகே என்ன சொல்லிக்கலாம், dn upon dt வந்து ரேட் ஆஃப் டிகேன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் டிகே இஸ் ஈக்குவல்ஸ் டு dn upon dt. இது எதுக்கு மைனஸ் போட்டிருக்கேன், ஏன்னா இந்த ரேட் என்ன அது கம்மியாகிட்டே இருக்குது, போக 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 நம்ம நியூக்ளியஸோட ரேட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும், டிகே ஆகிற ரேட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த ரேட் வந்து நெகட்டிவ். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் டிகே வேணா என்னன்னு சொல்லிக்கலாம், அக்கார்டிங் டு Rutherford and Soddy's experiment, rate of decay தான், rate of decay is directly proportional to given number of நியூக்ளியஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்கோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது வந்து இம்பார்ட்டன்ட். மைனஸ் dn upon dt is directly proportional to n, where n is the number of total number of nucleus. கரெக்டாக, நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் தான் என்னன்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இந்த லாவை பார்த்துக்கோங்க. when there is large number of nucleus, rate of disintegration is directly proportional to number of nuclei in the sample. கிளியர், சூப்பர். ஸோ இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரும். இந்த கான்ஸ்டன்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃப்யூச்சரில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த கான்ஸ்டன்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு மைனஸ் dn upon dt is equal to lambda into 1 இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுட்டோம். பட் திஸ் lambda is known as டிகே கான்ஸ்டன்ட், இது ரேடியேஷன் கான்ஸ்டன்ட், இல்லாட்டி வந்து நீங்கள் வேறு விதம் ரேடியேஷன் கான்ஸ்டன்ட், டிகே கான்ஸ்டன்ட், இன்னொரு விதம் இருக்குது இதை சொல்கிறதுக்கு. டீகம்போசிஷன் கான்ஸ்டன்ட் கூட சொல்லிக்கலாம். சரியா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த லாம்டா வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த லாம்டா எதை டிபெண்ட் பண்ணியிருக்குனாக்கா உங்களோட சாய்ஸ் ஆஃப் எலிமெண்ட், எந்த மாதிரி எலிமெண்ட் எடுத்திருக்கீங்க. அதாவது ஐசோடாப்னா ஞாபகம் இருக்குல்ல, டாப்பில் இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஐசோடாப் இதை பற்றி டீட்டெயிலாக ஃபஸ்ட் லெக்சரில் சொல்லியிருந்தேன். ஓகே, கிளியர். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்னும் சால்வ் பண்ண போகிறோம், இன்னும் சால்வ் பண்ணி சிம்பிளர் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம், சச் தட் we can யூஸ் இட் ஃபார் deriving the number of nucleus decayed. ஓகே, இந்த லா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் நமக்கு எவ்வளோ நியூக்ளியஸ் டிகே ஆகிருக்குன்றதை கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா கொண்டு வர போகிறோம். சரியா, ஸோ இப்போதைக்கு நான் என்ன சொன்னேன், லா சொல்லியிருக்கேன். அந்த லாவை ஜஸ்ட் நான் இங்கே பிரேக் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் பார்த்தோன்னே தெரியும், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து பார்த்தாலே தெரியும், இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். கரெக்டாக, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சா we call it as ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். Ka⁴ அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் ஹோல் பவரில் எவ்வளோ இருக்குது, 1 இருக்குது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் ஹோல் பவரில் 1 இருக்குன்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அர்த்தம். கரெக்டாக, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இப்போ இதை நான் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை வந்து எப்படி நான் இன்டெகிரேட் பண்ணுன்றதை உங்களுக்கு இதுவுலையும் சொல்லி கொடுத்துருப்பேன், இன்டகிரேஷன் சாப்டர்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். இங்கே கவனிங்க, இங்கே பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எண்ணெய் கொண்டு போய் நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன், ஸோ தட் ஐ கேன் இன்டகிரேட் இட். ஓகே, இந்த எண்ணெய் இந்த பக்கம் கொண்டு போகிறேன், டிடியை நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், dn upon n is equal to minus lambda into dtன்னு மாறிடுது. ஓகே, இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் நான் இந்த மாதிரி ஃபார்மில் மாற்றிட்டேன். ஓகே, மாற்றிட்டு நான் ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஓகே, ஏன் இன்டகிரேட் பண்ணுறன்றதை லாஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுறேன். இப்போ லிமிட் எப்படி வைக்கணும்னாக்கா, இந்த இடத்துல என்ன வேரியபிள், நமக்கு டைம் வேரியபிள். இந்த இடத்துல என்ன வேரியபிள், நியூக்ளியஸோட கான்சன்ட்ரேஷன் வேரியபிள். கரெக்டாக, இப்போ டைம் வந்து லெட் அஸ் அஸ்யூம் அட் இனிஷியல் டைமை 0 வச்சுக்கிறேன். இனிஷியலாக லெட் அஸ் அஸ்யூம் 0 டைம். 0 டைமில் நம்ம நியூக்ளியஸோட கவுண்ட் எவ்வளோ இருக்கும், ஃபுல் நியூக்ளியஸ் அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபுல் நியூக்ளியஸை வந்து நான் என்ன சொன்னேன், n0ன்னு சொல்கிறேன். ஒரிஜினல் நியூக்ளியஸை வந்து நான் n0ன்னு சொல்லிக்கிறேன். அப்போ t = 0ல் எனக்கு ஒரிஜினல் நியூக்ளியஸ் வந்து n0 இருக்குன்னு வச்சுப்போம். டைம் t அட் எனி டைம், அப்போ எனக்கு என்ன ஆகும், n0 வந்து கொஞ்சம் நியூக்ளியஸ் வந்து டீகம்போஸ் ஆகிட்டு n ஆகிடுது. ஒரிஜினல் நியூக்ளியஸ் வந்து 10,000 இருக்குனாக்கா ஒரு டைம் டீக்கு அப்புறமா அந்த 10,000 வந்து 100 நியூக்ளியஸாக மாறிடுது. ஓகே, ஸோ அதை வந்து நான் என்னன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, n0னா ஒரிஜினல் நியூக்ளியஸ், என்னன்னா நியூக்ளியஸ் அட் த எனி டைம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, அண்ட் இதெல்லாம் ஓவராக புரிஞ்சா. ஸோ இப்போ இதை ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி தான். 1/n இன்டெகிரேட் பண்ணாக்கா log n கிடைக்கும். log n லிமிட் வந்து பார்த்தோம்னா n0லேருந்து n வரைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இன்டெக்ரல் ஆஃப் 1 dt இருக்குது. மைனஸ் லாம்டான்றது ஒரு கான்ஸ்டன்ட்டு. இதை வெளியே கொண்டு போயிட்டோம்னா இன்டெக்ரல் ஆஃப் 1 dt வந்து t தான் வரும். ஸோ t போட்டாச்சு. இதோட லிமிட் வந்து 0லேருந்து t வரைக்கும். ஓகே,
ஸோ இதை சால்வ் பண்ணோம்னாக்கா log e n மைனஸ் log e n நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா இன்டூ டி. ஸோ இப்போ இதில் வந்து என்ன log a மைனஸ் log b வந்து log a பை பின்னு போட்டுக்கலாம். ஸோ log e ஆஃப் n பை n நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா இன்டூ டி. இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம அட் எனி டைம் நம்ம நியூக்ளியஸோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இதில் வந்து n நாட்ன்றது இனிஷியல் நியூக்ளியஸ், எவ்வளோ நியூக்ளியஸ் இனிஷியலாக இருக்கோ அது n நாட்டு. என்னன்றது அட் எனி டைம் உங்களுக்கு எவ்வளோ நியூக்ளியஸ் இருக்கோ அது. டி வந்து இந்த இனிஷியலுக்கும் என்னுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் n நாட்டுக்கும் என்னுக்கும் நடுவில் எவ்வளோ டைம் ஸ்பெண்டாக இருக்கோ அந்த டைம் டி இங்கே இருக்குது. ஓகே, ஸோ லேம்டாவோட வேல்யூ மோஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இல்லை வந்து நம்ம 2-3 ஈக்குவேஷன் வச்சு லேம்டாவோட வேல்யூவும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சம் சால்வ் பண்ணுறப்ப இது கிளியர் ஆகிடும். இந்த ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் லாகர்தமிக் ஃபார்ம் சொல்லுவோம். மோஸ்ட்டாக நியூமெரிக்கல்ஸும் உங்களுக்கு இந்த ஃபார்ம் தான் யூஸ் ஆகும். ஏன்னா லாகோட வேல்யூலாம் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 1, 2, 3க்கெலாம் வேல்யூஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஒருவேளை தெரியலனாக்கா நீங்கள் ஜஸ்ட் லாக் கேல்குலேஷன் பை கான்செப்ட் கேப்சூல் போட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். அந்த வீடியோவில் வந்து லாக் பற்றின ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். log 1, log 2, log 3 வேல்யூலாம் எப்படி கால்குலேட் பண்ணுன்றதும் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லாட்டி வந்து ஐ திங்க் ஏதோ ஒரு பிளேலிஸ்ட்டை போட்டு வச்சுருப்பேன் நான், கெமிக்கல் கைனட்டிக்ஸாக இல்லை அதுக்கு அடுத்த சாப்டர்னு தெரில. அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லை டேரெக்டாக நீங்கள் லாக் வீடியோ பை கான்செப்ட் கேப்சூல்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து லாக் ஃபார்மில் இருக்குல்ல, இதை எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறேன். அது வந்து வேறு விதமாக எழுதுகிற மாதிரி கிராஃப் வரைகிறதுக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரியா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இதுதான் நம்ம நியூமெரிக்கல்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் கொண்டு வந்து நம்ம கிராஃபிக்கலாக இதை வந்து ப்ளாட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த லாகை நான் அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகிடும் சொல்லி கொடுத்துருக்கேன். லாகை வந்து அந்த பக்கம் கொண்டு போனோம்னாக்கா சிம்பிளாக இது இ பவரில் ஆகிடும். இது ஜஸ்ட் n பை n நாட் அப்படியே வந்துடும். சரியா? அப்போ என்ன ஆகும், n பை n நாட் இன்ட்டு இ பவர், இங்கே இருக்க ஃபுல் டைம் அப்படியே பவரில் போயிடும், இ பவரில் போயிடும். புரிஞ்சா? அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, 2 பக்கமும் ஆன்டி லாக் எடுத்துருக்கோன்னு வச்சுப்போமே, அவ்வளோதான். 2 பக்கமும் ஆன்டி லாக் எடுத்தோம்னா இந்த பக்கம் இ ஆகிடும், இந்த பக்கம் வந்து லாகாக இருக்கும், லாக் காணாமல் போயிடும். ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் n இஸ் ஈக்குவல் டு n நாட் இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா இன்ட்டு டி. ஓகே, அப்போ இதுலேருந்து நமக்கு ரொம்ப கிளியராக ஒரு விஷயம் தெரியுது. இந்த இடத்துல t ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா என்ன ஆகுது, டைம் t ஈக்குவல் டு 0 எவ்வளோ நியூக்ளியஸ் இருக்கும் பார்த்து செக் பண்ணோம்னாக்கா எப்படி பண்ணணும், ரொம்ப சிம்பிள். இ பவர் 0 இப்போ என்னது, இ பவர் மைனஸ் 0 இருக்குது. இ பவர் மைனஸ் 0 என்ன போட்டுக்கலாம், 1 பை இ பவர் 0ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இ பவர் 0ன்னு என்ன சொல்லுவோம், 0. 1 பை 0 வந்து 0 அட் n ஈக்குவல் டு 0 எவ்வளோ டிகே ஆகிருக்கும், நமக்கு 0 டிகே ஆகிருக்கும். ஓகே, அதுவே அட் n ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி போட்டோம்னா எவ்வளோ டிகே ஆகிருக்கும், டோட்டலாக n ஈக்குவல் டு n நாட் ஆகிடும். பாருங்கள், நீங்களே போட்டு பாருங்கள். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியும் வருது, 1 பை இ பவர் இன்ஃபினிட்டின்னு வரும். இ பவர் இன்ஃபினிட்டி ஈக்குவல் 1 பை இ பவர் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஓகே இ பவர் 0 ஈக்குவல் டு 1. இ பவர் 0 ஈக்குவல் டு 1. ஆமாம், கரெக்ட். சி ஹியர் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன். அட் டைம் t ஈக்குவல் டு 0 என்ன ஆகும், இ பவர் மைனஸ் 0ன்னு வருது. இ பவர் மைனஸ் 0 என்னென்னு போட்டுக்கலாம், 1 பை இ பவர் 0 போடலாம். இ பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ என்ன ஆகுது, n ஈக்குவல் டு n நாட். அதாவது இனிஷியலாக நமக்கு எந்த ஒரு டீகம்போசிஷனுமே நடக்காது. அப்போ வந்து n நாட் இனிஷியல் நியூக்ளியஸ் வில் பி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் நியூக்ளியஸ். ஓகே, அதுவே வந்து இன்ஃபினிட்டி டைமில் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல இன்ஃபினிட்டி போட்டோம்னா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வரும். அதாவது 1 பை இ பவர் இன்ஃபினிட்டி. அப்போ என்ன ஆகுது, இது இ பவர் இன்ஃபினிட்டி வந்து 0 அண்ட் 1 பை திஸ் 1 பை 0 வில் பிகம் 0. ஸோ அதான் இந்த ஃபுல் டேர்மும் 0 ஆகிடும். அப்போ ஃபைனல் நியூக்ளியஸ் வந்து எவ்வளோ டிகே இருக்குன்னா டோட்டலாக எல்லாமே டிகே இருக்கும். ஸோ n ஈக்குவல் டு 0, எந்த ஒரு நியூக்ளியஸுமே ரிமைனிங் இருக்காது. ஓகே, புரிஞ்சா? ஸோ என்னன்னா இனிஷியல் நியூக்ளியஸ் கேபிட்டல் என்னென்னது, ரிமைனிங் ஆஃப்டர் டிகே. டிகே ஆனதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னா இன்ஃபினிட்டியில் 0 நியூக்ளியஸ் இருக்கும், எல்லாமே வந்து டிகே ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங்கே கிடையாது. ஸோ n ஈக்குவல் டு 0. ஆனால் அட் இனிஷியல் டைமு டீகம்போசிஷனே ஸ்டார்ட்டாக இருக்காது. அதனால் n ஈக்குவல் டு n நாட்னு வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை கிராஃபிக்கலாக ப்ளாட் பண்ணோம்னாக்கா இ பவரோட கிராஃப் எப்போவுமே இப்போ நான் சொன்ன விஷயம் தான். அட் டைம் t ஈக்குவல் டு 0 நமக்கு என்னோட வேல்யூ n நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, என்னோட வேல்யூ n நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். டைம் அதிகமாக டைம் இன்ஃபினிட்டி போகிறப்ப என்ன ஆகும், இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே போய் லாஸ்ட்டாக போய் இது வந்து 0 ஆகிடும். ஓகே, இது இன்ஃபினிட்டி காமிக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல அட்டாச் பண்ணாமல் இருக்கேன். பட் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். புரிஞ்சா? சூப்பர். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், டிகே கான்ஸ்டன்ட்க்கு ஒரு டெஃபினிஷன் வேணும். ஓகே, எப்படி டிகே கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ லெட் அஸ் அஸ்யூம் இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் ஈக்குவேஷன் எழுதுறோம்ல, இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறோம். என்னன்னாக்கா லெட் அஸ் அஸ்யூம் t இஸ் ஈக்குவல் டு 1 பை லேம்டா. t இஸ் ஈக்குவல் டு 1 பை லேம்டா வச்சோம்னா இந்த ஈக்குவேஷனில் டீக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், 1 பை லேம்டா போடுறோம். அப்போ என்ன ஆகும், 1 பை லேம்டா இந்த லேம்டாவும் கேன்சல் ஆகிடும். இ பவர் மைனஸ் 1ன்ட்டு வருது. கரெக்டாக இ பவர் மைனஸ் 1ன்ட்டு வருது. அப்போ இது என்ன போட்டுக்கலாம், 1 பை ஈன்னு போட்டுக்கலாம்.
ஓகே. ஸோ n equal to n0 into e power minus 1 which is equal to n0 into 1 by e. ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு 1 by eக்கு என்னோட லெக்சர்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துருந்தீங்கன்னா 1 by eக்கு வேல்யூ வந்து 0.683 அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, 0.368 சாரி 0.368ன்னு சொல்லியிருப்பேன். சரி, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா n is equal to 0.368 டைம்ஸ் ஆஃப் n0. அதாவது இப்போ டிகே கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு டெஃபினிஷன் எழுதுவோம். டிகே கான்ஸ்டன்ட் என்னன்னாக்கா லெட் லாம்டா, அதாவது டிகே கான்ஸ்டன்ட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம். பாருங்கள், டிகே கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 1 by tன்னு சொல்லிக்கலாமா? ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம். டிகே கான்ஸ்டன்ட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் இன் விச் the number of nuclei left undecayed, number of nuclei which has left undecayed, அதாவது n is equal to 36.8% of initial number of nucleus. புரிஞ்சா? ஸோ லாம்டா எப்படி டிஃபைன் பண்ணால், இட் இஸ் அ ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் இன் விச் number of nucleus left undecayed is equal to 36.8% of original nucleus concentration. ஓகே, இந்த மாதிரி நம்ம லாம்டா வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈக்குவேஷன், ஹாஃப் லைஃப் ஆஃப் டிகே எப்படி கண்டுபிடிக்கிறது? டி ஹாஃப்னு சொல்லுவோம். ஓகே, இந்த டைம் கண்டுபிடிக்கிறது. ஹாஃப் லைஃப் டிகே எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, டைம் இன் விச், ரொம்ப சிம்பிள், ஹாஃப் ஆஃப் நியூக்ளியஸ் டிகே. ஒரு குறிப்பிட்ட நியூக்ளியஸ் இருக்குது, ஹாஃப் லைஃப் டிகேனா இந்த நியூக்ளியஸ் ஹாஃபாக டிகே, பாதி நியூக்ளியஸ், ஒரு 100 நியூக்ளியஸ் கொடுத்துருக்கேன்னா 100 நியூக்ளியஸ் கொடுத்துருக்கேன்னா 50 நியூக்ளியஸ் டிகே ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் இருக்கும்? அதுதான் ஹாஃப் லைஃப் டிகே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ என்ன ஆகும்? டி இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல டி ஹாஃப் ஆகிடும். ஓகே, இந்த டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நியூக்ளியஸோட கான்சன்ட்ரேஷன் டி ஹாஃபில் எவ்வளோ ஆகிடும்? பாதி ஆகிடும். இனிஷியல் நியூக்ளியஸில் பாதி ஆகிடும். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் டி இஸ் ஈக்குவல் டு டி ஹாஃப், n equal to n0/2. ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பவர் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் கொண்டு போய் போடுறோம். ஓகே, நீங்கள் எப்படி போட்டாலும் ஓகே தான், எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் போட்டாலும் ஆன்சர் வரும். பட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னா சால்வ் பண்ணுறதுக்குனா நம்ம லாகரிதமிக் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மை சால்வ் பண்ணுறதோ லாக் ஃபார்மை சால்வ் பண்ணுறது ஈஸி. உங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் தெரியும், நான் உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருக்கேன். சரியா? அதான் என்ன பண்ணுறேன், இந்த லாக் ஃபார்ம் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷனும் ஒன்று தான். இது ஜஸ்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் இருக்குது, இது லாக் ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், n-க்கு பதிலாக n0/2 போட போகிறேன், t-க்கு பதிலாக t1/2 போட போகிறேன். அப்படி போட்டால் என்ன ஆகும், log e of n0/2 n0 is equal to minus lambda into t halfன்னு வந்துடும். n0 கேன்சல் ஆகிடும், மீதி என்ன இருக்குது, log 1/2 இருக்கும். ஸோ அதை வந்து log 2⁻−1 போட்டுக்கிறேன். ஏன் அப்படி போடுறேன்னாக்கா, இந்த -1 நான் அப்புறம் வெளியே கொண்டு வந்துக்கலாம். வெளியே கொண்டு வந்துட்டேனாக்கா -1 into log 2 ஆகிடும். log 2ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த பக்கம் அப்படியே minus lambda into t1/2 அப்படியே இருக்குது. ஓகே, log 2ஓட வேல்யூ நமக்கு தெரியும் எவ்வளோ, 0.693 வரும். சரியா? ஸோ அப்போ டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு போட்டுக்கலாம், log e2/λ. ஓகே, இந்த மைனஸை கேன்சல் ஆகிடும். log e2/λ இல்லாட்டி 0.693/λ. அவ்வளோதான். டி ஹாஃப் என்னன்னா ஜஸ்ட் லாம்டாவோட வேல்யூ தெரிஞ்சுனாக்கா ஹாஃப் லைஃப் பீரியட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கிளியர்? திருப்பி என்ன டிகே கான்ஸ்டன்ட்டே வந்திருக்கு. ஓகே, நான் இதை செக் பண்ணிக்கிறேன், நோட்ஸ் கரெக்டாக எடுத்துருக்கேன்னு செக் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அடுத்து வந்து நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் லெஃப்ட் ஆஃப்டர் என் லைஃப் சைக்கிள். ஓகே, ஹாஃப் லைஃப் சைக்கிளுக்கு அப்புறம் எவ்வளோ நியூக்ளியஸ் லெஃப்டாக இருக்குன்றதை நீங்கள் ஈஸியாக ஃபார்மில் வச்சு போட்டுருவீங்க. கரெக்டாக இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். இதுவே வந்து என் லைஃப் சைக்கிளுக்கு அப்புறமா எவ்வளோ நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டால் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இனிஷியலாக எவ்வளோ நியூக்ளியஸ் இருந்துச்சு, n0 நியூக்ளியஸ் இருக்குது. இனிஷியலாக n0 நியூக்ளியஸ் இருக்குது. ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு அப்புறம் எவ்வளோ நியூக்ளியஸ் இருக்கும், ஜஸ்ட் நம்ம டெரைவ் பண்ணோம், n0/2 இருக்கும். கரெக்டாக ஒரு லைஃப் சைக்கிளுக்கு அப்புறமா எவ்வளோ இருக்கும், n0/2 ஹாஃப் ஆகிடும். ஒரிஜினலில் பாதி ஆகிடும், ஹாஃப் ஆகிடும். அதுவே 2 லைஃப் பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆகும், இதில் பாதி ஆகிடும். ஓகே, அப்போ n0/4 ஆகிடும். அதுவே 3 லைஃப் சைக்கிளுக்கு அப்புறமா எவ்வளோ இருக்கும்னா இதில் பாதி, அதாவது n0/4/2 which is equal to n0/2. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, இங்கே வந்து n0/2⁴ ஆகுது, இந்த இடத்துல n0/2⁴ ஆகுது, இந்த இடத்துல n0/2⁴ ஆகுது. இது மாதிரி போய்கிட்டே இருக்குது. அந்த 2⁴1 2⁴2 2⁴3 என்ன சொல்லுது, எத்தனை நம்பர் ஆஃப் ஹாஃப் சைக்கிளுக்கு அப்புறமா கண்டுபிடிக்கிறோமோ அது. இது ஃபஸ்ட் ஹாஃப் சைக்கிள், இது செகண்ட் ஹாஃப் சைக்கிள், இது தேர்ட் ஹாஃப் சைக்கிள், அந்த மாதிரி. ஓகே, அப்போ ஜென்ரலாக ஒரு ஃபார்ம் சொல்லலாம், ஆஃப்டர் n ஹாஃப் சைக்கிள் நம்ம நியூக்ளியஸ் எப்படி ஆகிடும், n0/2n ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். கிளியர்? ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ இந்த கொஷின் நீங்கள் ட்ரை டு சால்வ் திஸ் கொஷின். இப்போ நான் கொடுத்த 2 ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம். There is a radioactive substance which is having 100 nucleus at the initial time. அப்போ என்ன அர்த்தம், n0 கொடுத்துருக்காங்க, n0 equal to 100, t வந்து 0. இனிஷியல் டைமில் let us assume t is equal to 0. After 1 second the number of nucleus left are 90. அதாவது n0 கொடுத்துருக்காங்க, இனிஷியலாக
100 இருக்குது. அதுக்கப்புறமா n0 வந்து 90 மாறிடுச்சு. ஓகே, n வந்து 90 எவ்வளோ செகண்ட்க்கு அப்புறம்? 1 செகண்ட்க்கு அப்புறம். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் நியூக்ளியை லெஃப்ட் அன்டிகேட் அட் t = 2 செகண்ட். ஸோ 2 செகண்டில் எவ்வளோ நியூக்ளியா அன்டிகேடாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் பாசிபிள் ஆன்சர்ஸ். ஸோ இதில் எது கரெக்டுன்னு நீங்களே பார்த்து சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் போடுங்க, அதுக்கப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ கிவன் என்னன்னு பார்த்தா at time t = 0 100 நியூக்ளியஸ், at time t = 1 90 நியூக்ளியஸ், டைம் t = 2 செகண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சிம்பிளாக இதில் வந்து நீங்கள் அந்த லாக் ஃபார்ம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி 2 ஈக்குவேஷனும் நீங்கள் யூஸ் பண்ணி லாம்டா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாக சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தேன், log e n/n = -λ × t சொல்லியிருந்தேன். கரெக்டாக இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கும். log e n/n ≠ = -λ × t. ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படின்னாக்கா at time t = 0 எனக்கு எவ்வளோ இருக்குது? 100 இருக்குது. at time t = 1 எனக்கு எவ்வளோ இருக்குது? 90 இருக்குது. ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ஓகே, n0 வந்து இந்த இடத்துல 100, n வந்து 90. ஸோ n-க்கு பதிலாக 90 போட்டுக்கிறேன், n0க்கு பதிலாக 100. இது ரெண்டுத்தும் நடந்து முடியறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? 0லேருந்து 1, ஸோ 1 செகண்ட். அப்போ டைம் t = 1 செகண்ட் போட்டோன்னா -λ = log e 90/100. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை நமக்கு 9/10 log e 9/10 கிடைக்குது லாம்டோட வேல்யூ. பட் இதை இப்படியே வச்சுக்கலாம், சால்வ் பண்ணுறதுக்கு வேறு மெத்தட் இருக்குது, சொல்லித்தரேன். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் மெத்தட். ஏன்னா log 9/10 சால்வ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஸோ லாகை வேறு மாதிரி சால்வ் பண்ணணும். அப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். எப்படின்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்ன, இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆச்சா? இப்போ என்ன பண்ணலாம், இதையும் கம்பேர் பண்ணலாம். இதையும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆன்சர் கிடைக்கும். எப்படின்னு பாருங்கள். ஸோ at time t = 2 செகண்ட் என்ன ஆகுது? இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு? எனக்கு n0 வந்து 100 இருந்துச்சு. இப்போ எனக்கு 2 செகண்ட்க்கு அப்புறம் எவ்வளோ நியூக்ளியஸ் வந்து அன்டிகேடாக இருக்குன்னா அது தெரியாது, எக்ஸு. அந்த பக்கம் -λ × t இருக்குது. t வந்து எவ்வளோ இருக்குது? 0லேருந்து 2 செகண்ட் வரைக்கும். அப்போ t = 2 இந்த இடத்துல. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணோம்னாக்கா நமக்கு log ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் வச்சுருக்கேன், இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுருக்கேன். டிவைட் பண்ணோன்னா is = 2ன்னு வரும். அந்த பக்கம் λ × 2 இருக்குது, கீழே வந்து லாம்டா மட்டும் இருக்கும். சரி, அப்போ லாம்டா கேன்சல், வெறும் 2 மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணால் இந்த 0 கேன்சல் பண்ணால் இந்த லாகையும் கேன்சல் பண்ணிங்கன்னா தப்பாகிடும். லாக் அப்படி கேன்சல் பண்ண முடியாது. கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா log e x/100 = 2 × log e 9/10ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 கொண்டு போய் நான் இங்கே போட்டுக்கலாம், லாக் பவரில் போட்டுக்கலாம். லாகோட ப்ராப்பர்ட்டிலாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ log e x/100 = log e 9/10 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி லாக் ரெண்டு பக்கமும் இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன், ரெண்டு பக்கமும் ஆன்டி லாக் எடுத்திங்கன்னா லாகும் கேன்சல் ஆகிடும். ஓகே, ரெண்டு பக்கமும் ஆன்டி லாக் எடுத்தோம்னா லாகும் கேன்சல் ஆகிடும். ஸோ டேக்கிங் ஆன்டி லாக் ஆன் போத் சைட், x/100 = 9/10 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா x = 81. அப்போ 81 நியூக்ளியஸ் வந்து இன்னும் அன்டிகேடாக இருக்குது 2 செகண்ட்க்கு அப்புறமா. ஓகே, ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். in a radioactive sample the number of nuclei decrease from 8000 to 1000. அப்போ என்ன அர்த்தம், n0 வேல்யூ கொடுத்துருக்காங்க, n வேல்யூ கொடுத்துருக்காங்க at 9 days. ஓகே, ஃபைண்ட் த half life and decay constant கேட்டிருக்காங்க. ஓகே, half life decay constant கேட்டிருக்காங்க. ஸோ அதே லாக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். log e = n/n0 = -λ × t. ஓகே, என்னோட வேல்யூ வந்து எவ்வளோ? 1000. என்னோட வேல்யூ வந்து 8000. டீயோட வேல்யூ வந்து 9 days. ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கும் எனக்கு சால்வ் பண்ணாக்கா? இதே நான் கேன்சல் பண்ணுறேன். என்ன கிடைக்கும்? 1/8 கிடைக்கும். 1/8 என்னன்னு சொல்லிக்கலாம், நான் 2 க்யூப்னு சொல்லிக்கலாம். ஏன்னா எனக்கு log 2 வேல்யூ தெரியும்ல. ஸோ அதனால் இதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 2ன்னு எழுதுறேன். ஸோ அந்த 2 வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், 2⁻³ போட்டுக்கலாம். கரெக்டாக, 2⁻³ போட்டுக்கலாம். இந்த -3 என்ன பண்ணுறேன், நான் அந்த பக்கம் கீழே இறக்கி கொண்டு வரேன். ஸோ -3 × log 2 = -9 × λன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது என்னென்னு எழுதிக்கலாம், log e2 = λ × 3ன்னு போட்டுக்கலாமா? 3 அந்த பக்கம் போச்சுன்னா 9 3 கேன்சல் ஆகிட்டு λ × 3. ஸோ λ = log e2/3. ஓகே, லாம்டோட வேல்யூ வந்து நமக்கு log e2/3. கரெக்டாக, log 2 வேல்யூ நமக்கு தெரியும் 0.693. ஸோ 693/3 பண்ணோம்னாக்கா லாம்டோட வேல்யூ வந்து 0.231 day/day கிடைக்கும். கரெக்டாக, ஏன்னா டைமுக்கு இன்வர்ஸ் இருக்கும் லாம்டோட யூனிட். ஓகே, புரிஞ்சா? லாகோட வேல்யூ உங்களுக்கு 0.693ன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ லாம்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அடுத்து ஹாஃப் லைஃப் சைக்கிள் கேட்டிருக்காங்க. ஹாஃப் லைஃப் சைக்கிளுக்கு உங்களுக்கு ஃபார்மில் இப்போ தான் டிரைவ் பண்ணி கொடுத்தேன். ஓகே, ஹாஃப் லைஃப் சைக்கிளுக்கு ஃபார்மில் பாருங்கள், இதுதான். ஓகே,
T half is equal to 0.693 upon lambda. Lambda வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகே, clear? So this is how we need to solve the question. ஓகே, அடுத்து லாஸ்ட்டாக வந்து ஆக்டிவிட்டி வச்சு ஒரு சின்ன டாபிக் அவ்வளோதான். ஓகே, வாட் இஸ் ஆக்டிவிட்டி? ஆக்டிவிட்டினா ஒன்றும் இல்லை, ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ராசஸ். ஆக்சுவலாக ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ராசஸை நம்ம ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், ஆறுன்னு சொல்லுவோம். இவ்வளோ நேரமாக பார்த்தோம்ல, இதை வந்து ப்ராசஸ். இதை வந்து நம்ம ஃபுல்லாக நேம் பண்ணுறது தான் ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டி ஆஃப் அ ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அதோட ரேடியோ ஆக்டிவிட்டியை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி தான் மெஷர் பண்ணுவோம். சரியா? ஸோ அது எப்படின்னா ரேட் ஆஃப் டிகே இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம், ரேட் ஆஃப் டிகேனா dn upon dtன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து என்னது, ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ரேட் ஆஃப் டிகே ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் ஆஸ் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ ஜஸ்ட் நோ நம்ம பார்த்தோம் மைனஸ் dn upon dtயை நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாம்டா n கூட ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ மைனஸ் dn upon dt என்ன பண்ணிக்கலாம், நம்ம r கூட ஈக்குவேட் பண்ணிக்கலாம், which is equal to activity. ஸோ லாம்டா இன்ட்டு n equal to activity. அதுக்கப்புறம் என்னோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சா எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் n நாட் இன்ட்டு e பவர் மைனஸ் லாம்டா இன்ட்டு t, அதையும் இங்கே எழுதிக்கலாம். ஸோ r is equal to lambda into n naught e power minus lambda into t. ஏன் இப்படிலாம் பண்ணுறோம்னா நம்ம ஜஸ்ட் ஆக்டிவிட்டிக்கும் டைமுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். இனிஷியலாக நமக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. ஆக்டிவிட்டி வந்து எவ்வளோ இந்த விஷயம் ஆக்டிவாக இருக்குது, எவ்வளோ நாளில் வந்து இது டீகே ஆகுன்றது டேரெக்டாக நமக்கு தெரியல, டைமோட ரிலேட் ஆகலை. ஸோ டைம் கூட ஒரு ரிலேஷனை கொண்டு வரதுக்காக நம்ம என்னோட வேல்யூவை n naught into e power minus lambda tன்னு போடுறோம். ஓகே, ஸோ இப்போ அட் டைம் t equal to 0 என்ன ஆகும், at time t equal to 0 இந்த full term 0 ஆகிடும். 1 by e power 0 which is equal to r is equal to n naught வந்துருமா, சாரி lambda into n naught வரும். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறேன்னா இனிஷியல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறேன். இந்த வேல்யூவை இனிஷியல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறேன். n naught into lambda, இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட். ஓகே, இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட். ஸோ ஆர் நாட்டும் ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ என்ன சொல்கிறேன்னா lambda into n naught நான் டேரெக்டாக என்னென்னு போட்டுக்கலாம், இந்த ஈக்குவேஷனில் lambda into n naught நான் டேரெக்டாக r நாட்னு போட்டுக்கிறேன், which is equal to இனிஷியல் ஆக்டிவிட்டி. இந்த இடத்துல ஆக்டிவிட்டி at எனி டைம். ஓகே, ஜஸ்ட் ரேட் ஆஃப் டிகே கொடுக்கும். இவ்வளோ நேரம் பார்த்தது நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ். ஓகே, எவ்வளோ நியூக்ளியஸ் டிகே ஆயிருக்குன்றதை பார்த்தோம். இது வந்து டேரெக்டாக உங்களுக்கு ரேட் ஆஃப் டிகே கொடுக்கும். சப்ஸ்டன்ஸோட ரேட் ஆஃப் டிகே எவ்வளோன்னு கேட்டாக்கா இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணும். ஒரு சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ நியூக்ளியஸ் இருக்குது பெண்டிங் இருக்குன்னு கேட்டாக்கா இதுக்கு முன்னாடி பார்த்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணணும். ரேட் ஆஃப் டிகேனா டைமை பொறுத்து அதோட நியூக்ளியஸ் எவ்வளோ வேரி ஆகுதுன்றது ரேட் ஆஃப் டிகே. இதுக்கு முன்னாடி பார்த்த ஈக்குவேஷன் நியூக்ளியஸே எவ்வளோ நியூக்ளியஸ் பெண்டிங் எவ்வளோ நியூக்ளியஸ் ரிமைனிங் இருக்குன்றதை பார்த்தது. ஓகே, ஸோ ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் இன்டூ இ பவர் மைனஸ் லாம்டா இன்டூ டி தான் ஈக்குவேஷன். ஓகே, அட் எனி டைம் நமக்கு இது வந்து ஆக்டிவிட்டி கொடுக்கும். ஆக்டிவிட்டி என்னென்னா ரேட் ஆஃப் டிகே தான் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். சரியா? வேறு ஆர் நாட் இஸ் யுவர் இனிஷியல் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இந்த ஆருக்கு வந்து நிறைய சயின்டிஸ்டோட பேரில் யூனிட் இருக்குது. ஓகே, ரேட் ஆஃப் டிகே வந்து பெக்வார்டில் சொல்லுவாங்க, பெக்வார்டு பிக்யூன்னு சொல்லுவாங்க, பெக்குராட் அப்படின்வாங்க. ஸோ இது வந்து 1 டிகே பர் செகண்ட் கொடுக்கும் பெக்வார்ட். ஓகே, பெக்வார்டு யூனிட் படி 1 டிகே பர் செகண்ட், அதாவது ஒரு செகண்டுக்கு ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் டிகே ஆகும். அதை வந்து பிக்யூன்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறமா ருதர்ஃபோர்ட் 1 ருதர்ஃபோர்ட் ஈக்குவல் டு, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் யூனிட் தான். 1 ருதர்ஃபோர்ட் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்னா 10⁻6 டைம்ஸ் டிகே அப்பான் செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு 10⁻6 நியூக்ளியஸ் டிகே ஆச்சுனாக்கா அதை வந்து ருதர்ஃபோர்டோட யூனிட்டில் சொல்லலாம். ஒரு செகண்டில் ஒருவேளை 3.7 × 10⁻10 டிகே ஆச்சுனாக்கா அதை வந்து கியூரியில் சொல்லுவோம். மேடம் கியூரி ஞாபகம் இருக்கும், சிஐன்னு சொல்லுவோம். ஓகே, 1 CI = 3.7 × 10⁻10 டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட்னு சொல்லுவோம். ஓகே, டிஸ்இன்டகிரேஷனும் டிகேவும் ஒன்று தான். ஓகே, டிகே பர் செகண்ட் டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட் ஒன்று தான். ஸ்மாலஸ்ட் யூனிட் இது, லார்ஜஸ்ட் யூனிட் வந்து கியூரியோட யூனிட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் law of decay and rate decay constant அதெல்லாம் வந்து பார்த்தாச்சு நம்ம, அவ்வளோதான். ஓகே, ஸோ வித் திஸ் டாபிக் இஸ் நியர்பை ஓவர். இன்னொரு 3 லெக்சரில் ஃபுல்லாக இந்த லெசனையும் முடிச்சிடலாம். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.